சரி, இருக்கவே இருக்கு நம்ம யூடியூப். அதுலயும் இருக்கவே இருக்கு நம்ம மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா. அவங்கள பார்த்தே சமைச்சிருவோம். ஆஹா, நம்ம ஸ்டெஃபி அக்கா குழம்பு வகை, பொரியல் வகை, காரம், ஸ்வீட், பலகாரம், கேக்குன்னு இத்தனை வெரைட்டிஸ் இறக்கி வச்சிருக்காங்களே. இதுல எப்படி நம்ம சூஸ் பண்ணி சமைக்கிறது? பேசாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்கலாமா? இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் அ டாங்கி, டாங்கி டைஸ், ஃபாதர் டைஸ், இங்கி பிங்கி பாங்கி. என்ன தயிர் சாதம் வருது? ஏக்கோ, தயிர் சாதத்தை கூட எப்படி பக்குவமா செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்க பாத்தியா? அங்க நிக்கிறக்கா நீயே. நீ பேச்சுலருக்கு மட்டும் இல்லக்கா, என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு கூட சமையல் கத்து தர என் தெய்வம் காணியே. இல்ல இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. காலத்துல இறங்கிட வேண்டியதான். ஓய், யார் அது? நீ கையில வச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கியே ஒரு பொட்டி, அந்த பொட்டி தான் வந்திருக்கேன். ஹை, போனா? வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு நீங்க தானா? சரி, உங்களை வச்சு ஃபன் பண்ணிடலாம். என்ன பண்றது, போர் அடிக்குதுன்னு தெரியாம இருந்தேன். வாங்க வாங்க. என்ன போனை காணோம்? மேடம், இங்க இங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஹே, ஹாய். வணக்கம் வணக்கம். ஆமா, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ரொம்ப நேரமா என்ன தடவிக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்னது, ரொம்ப நேரமா உன்னை தடவிக்கிட்டு இருக்கேனா? அது ஒண்ணும் இல்ல, என்ன சமைக்கிறதுன்னு தெரியலையா, அதான் யூடியூப் பக்கம் வந்தேன். ஆமா, அப்படியே யூடியூப பார்த்து கத்துக்கிட்டா மட்டும் செஃப் சுடர்விலின்ற பேர் வாங்குற அளவுக்கு சமைச்சு கிழிச்சிருவேன். ஆனா இருந்தாலும் ஓ அக்க பொறு தாங்க முடியல. காலையில எந்திரச்சோனே நான் ஆன் பண்ண வேண்டியது, நேரா யூடியூப்குள்ள போயிட்டு காஃபி போடுவது எப்படி, அதுவும் பால் இல்லாமல் காஃபி போடுவது எப்படின்னு தேடுவேன். நானும் உனக்கு சஜஷன் மேல சஜஷனா கொடுப்பேன். டல்கோனா காஃபி, கேப்பச்சினோ காஃபி, ஸ்டார்பக்ஸ் காஃபின்னு ஒரு மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து தேடி கடைசில 2 ரூபாய் சன்ரைஸ் பாக்கெட் எடுத்து கொட்டி பாலை ஊத்தி குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் போனி. இருந்தாலும் புதுசு புதுசா யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பாக்குறதுல ஒண்ணும் தப்பில்லையே. அப்பதானே விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிஜ நிஜமாய் நிச்சயமாய் என் சமையலே சுடர் சமையலே அப்படின்னு பாட்டு பாட முடியும். யார நீ விதவிதமாய் வித்தியாசமாய்னு சமையல் பண்ண போற? ஒரு மணி நேரமா உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டு இங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டுட்டு கடைசில தயிர் சாதத்தை தான செலக்ட் பண்ணிட்டு போன. ஏ போனி, உனக்கு தயிர் சாதத்தோட அருமை தெரியல. அந்த தயிர் சாதத்தை எவ்வளவு டிஃபரெண்டா செய்யலாம் தெரியுமா? நான் இன்னைக்கு அப்படிதான் செய்ய போறேன். நல்ல கிரீமியான தயிர் சாதம் பண்ணி அப்படியே மேல பூந்தி எல்லாம் தூவி விட்டு முதல்ல ஒண்ணு இந்த வீட்டை விட்டு தூவி விடணும். அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. இங்க பாரு, இதுக்கப்புறமும் விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய்னு சமைக்கிறேன்னு சொல்லி என்னை எடுத்த உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவியா? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன இப்ப வந்த ஐபோன்ல புது வெர்ஷன் புது மாடலா வச்சிருக்க? இருக்குறதுல பழைய வெர்ஷன் பழைய மாடல் தான் வச்சிருக்க. நீ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வேணும்னே ஹேங் ஆயி நிப்பேன். டபுக்கடின்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருவேன். உனக்கு யாராவது முக்கியமா கால் பண்ணுவாங்கல்ல, அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக இருப்பதால் பின்னர் தொடர்பு கொள்ளவும்னு அவங்க கிட்டயே சொல்லிடுவேன். அடி பாவி சண்டாளி, அப்ப இத்தனை நாளா நீ என்ன வேணும்னு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? பார்த்தல்ல, என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்ட? என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இங்க பாரு, ஒழுங்கா கிச்சனுக்கு வந்தமா தெரிஞ்சதை சமைச்சமான்னு போய்கிட்டே இருக்கணும். சும்மா என்னை ஆன் பண்ணிக்கிட்டு நொய்யா நொய்யான்னு நோண்டிக்கிட்டு இருந்த அப்புறம் என் வேலையை காமிச்சிடுவேன், பாத்துக்கோ. ஆத்தாடி, ஆளை பார்த்தா டம்மி பீஸாட்டம் இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கும் போலயே. சரிமா தாயே, என் கைக்குள்ள வா. உன்னை பொத்துனாப்புல எடுத்துட்டு போய் சார்ஜ் போட்டு பொத்துனாப்புல எடுத்து பெட்ல போய் தூங்க வைக்கிறேன் வா. அந்த பயம் இருக்கணும். ஆமா, வெறுமனே யூடியூப் யூஸ் பண்ற எனக்கே இந்த போடு போடுது இந்த போனு. அப்ப துருவன் நிம்மதியெல்லாம் அவங்க நிலைமைய நினைச்சா சிரிப்பா வருது. ஹே, சத்தியமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு தாண்டி போனேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா என்னோட கால் அட்டெண்ட் பண்ண கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஐயோ, அப்படி இல்லடி. வண்டியில வரும்போது நோய் நோயின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன்டி. அது அப்படியே மறந்துட்டேன். பாக்கெட்டுக்குள்ள இருந்தனால அட்டெண்ட் பண்ண முடியலடி, புரிஞ்சுக்கோ. டேய், இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிடையாது. 1000 வாட்டி நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்க. வேணும்னு என்னோட கால் அவாய்ட் பண்ற. 23 வாட்டி கால் பண்ணியிருக்கிறேன்.
நார்மல் டைம்லயே போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். உனக்கெல்லாம் எமர்ஜென்சின்னு எவனாவது கால் பண்ணானா அவனை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ போனே ஆன் பண்ணி பாப்ப. என்னோட காலை கூட அட்டெண்ட் பண்ண முடியல. உனக்கெல்லாம் என்னத்துக்குடா போனு? ஏய் என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் தான் எனக்கு போன் இருக்கா? இதுக்கு மேல உன்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. வை போன. இதுக்கப்புறம் என்ன பார்க்கவும் வராத, என்கிட்ட பேசவும் பேசாத. ச்சே. ஏய் கட் பண்ணனா உன்னை என்ன பண்ணவே தெரியாது. ஏய் கட் பண்ணிட்டா உன்ன. ஐயோ இந்த லூசு கிட்ட சண்டை போட்டு என் போனை உடைச்சிட்டேனே. போனு ஐயோ கடவுளே. ஐயோ என் போனு அப்பாடியோ உனக்கு ஒன்றும் ஆகலையே. உசுரோட தான் இருக்கேன். பதறாத. ஏண்டா மண்வெட்டி மண்டையா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இல்லையாடா? ஏண்டா உனக்கும் வாள் அந்த டேப் ரெக்கார்ட் மண்ட தேன்மொழிக்கும் சண்டைனா எதுக்குடா ஏன் உசுர வாங்குறீங்க? அது அவ ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாளா, அதான் கடுப்புல. ஏண்டா அதுக்கு நான் தான் கிடைச்சனா உனக்கு? நீ கடுப்புல இருந்தனா உன் கையை கொண்டு போய் அடுப்புல வைடா அணகுண்டாவாயா. ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த சாம்சங்ன்றதுனால அங்கங்க கொஞ்சம் கை கால் முறிவோட கொஞ்சம் அடியோட தப்பிச்சேன். இதே வேகத்துல நீ மட்டும் இப்ப பிறந்த ஒப்போவையும் விவோவையும் தூக்கி போட்டிருந்த மவனே சல்லியா நொறுங்கி இருக்குங்க. சரி புரியுது. அதனால தானே இன்னும் உன்னை மாத்தாமே வச்சிருக்கேன். இல்லனா எப்பயோ மாத்தி இருப்பனே. சார் அப்படியே லட்சமா கையில வச்சிருக்கீங்க, என்னை அப்படியே மாத்தி தள்ளிடுவாங்க. டேய் போடா பிச்சைக்கார பயலே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் உள்ள வச்சிருக்கே கூகுள் பே போன் பேன்னு. அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும்னு 200 ரூபாய் வச்சிருக்கேன். அத தாண்டி நயா பைசா அக்கவுண்ட்ல கிடையாது. இவன் மாத்த போறானா மாத்த. இங்க பாரு, எவன்டையாவது கடனை உடனே வாங்கியாதே என்ன கொஞ்சம் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி விடு. ஏன்னா என்னோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதான்டா டெம்பர் கிளாஸ் எல்லாம் நொறுங்கி போச்சு. தூக்கி போட்ட வேகத்துக்கு காது வேற கொஞ்சம் ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான்டா ஸ்பீக்கரு, அது வேற கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் பாத்துரு. பத்தாததுக்கு கண்ணு வேற லைட்டா வலிக்குதுடா. லென்ஸ் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதான்டா நான் என் கேமரா, அதையும் என்னன்னு பாத்துறேனே. அப்பதான் உன்னையும் உனக்குன்னு ஒரு ஆளு வச்சிருக்கேன், அந்த வீணா போனவ டேப் ரெக்கார்ட் மண்ட தேன்மொழி, அவளையும் சேர்த்து அழகழகா செல்ஃபி எடுக்க முடியும். என்ன புரிஞ்சுதா? சர்வீஸ் சென்டருக்கு அனுப்புறதா அனுப்புறேன். எதுக்கும் ஹார்ட் கிட்னி எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்க சொல்லு. எது ஹார்ட் கிட்னியா? அப்படினா என்னடா உனக்கு ஒரு மண்ணும் தெரியல? ஹார்ட் இல்லாம நீ இருந்துருவியா? அந்த மாதிரி தான் பேட்டரி இல்லாம என்னால இருக்க முடியாது. பேட்டரி தான் என்னோட ஹார்ட். சிம் கார்டு தான்டா என்னோட கிட்னி. சரி இங்க பாரு, காசு கம்மி ஆகும்னு ஏதாவது சின்ன கடையில போய் குடுத்துறாத என்னைய. நல்ல பெரிய ஷோரூமா பார்த்து கூட என்ன. அப்பதான் இன்னும் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருப்பேன். உன்கிட்ட இருக்கிற 200 ரூபாயை வச்சு நீ என்ன ஐபோனா வாங்க போற? நான் தானே எப்படி உனக்கு காலை முழுக்க கஞ்சி கொட்டணும். அதனால நல்ல கடையை பார்த்து கூட என்ன. சரி மண்டைய ஆட்டு. சரி எனக்கு ஹார்ட் நிக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன சார்ஜ் போடு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். கீழ தூக்கி என்ன போடுக்கு ஒரு 2 மணி நேரமாவது ரெஸ்ட் தேவைப்படுது. போடு வா. ஆத்தாடி இந்த கிளி கிழிக்கிறாளே, எந்த ஒரு பொம்பளையா இருப்பா இவ? அம்மா யாரு கூட என்ன இந்த கிளி கிழிச்சது இல்லப்பா. டேய் மங்கூஸ் மண்டையா, இன்னும் 5% தான்டா இருக்கேன். சீக்கிரம் சார்ஜ் போடுடா டேய். டைம் என்ன ஆகுது? மணி என்ன நைட்டு 12 ஆகுதா? அதுக்குள்ள முழிப்பு வந்துருச்சு. சரி, தூக்கம் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டுவோம். வாட்ஸ்அப்ல யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? யாருமே பண்ணல. இன்ஸ்டாகிராம்ல அதுலயும் இல்ல. ஃபேஸ்புக்ல யாராவது ஆன்லைன்ல இருக்காங்களா? அட பாவிகளா, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே ஆன்லைன்ல இல்லையே. நல்ல தூக்கம் வர நேரம்லாம் டொயின் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க. ஆனா நான் தூங்காத நேரமா பார்த்து ஒருத்தி கூட முழிச்சலையா? சரி, கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பார்த்துட்டு அப்படியே தூங்குவோம். அப்பாடா தூங்கிட்டா. இவ தூங்குற டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அப்பையும் ஆண்ட மாதிரி முழிச்சிருந்துட்டு நம்ம உசுர தான் வாங்கிட்டு இருக்கு பைத்தியம். ஐயோ இப்போ டைம் என்ன? மணி விடிய காலையில 3 மணி ஆகுதா? அதுக்குள்ள இதுக்கு முழிப்பு வந்துச்சு. ஐயோ மறுபடியும் தூக்கம் வரலையா? சரி இப்போ யூடியூப் நோண்டி
இந்த அம்மா தான் இந்திய நாட்டோட பிரதமர். இந்த அம்மாட்ட விடிய விடிய கேட்டு முடிவு பண்ணி தான் அடுத்த நாள் சட்டத்தை அமல்படுத்த போறாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு 20 பேரை கான்டாக்ட்ல வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 25 பேரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ்புக்ல 10 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கேன். அதுவும் தினம் தினம் நீ காலேஜுக்கு போய் பேசுறவங்க தான் உன்னோட ஃபாலோவர்ஸாவே வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உனக்கெல்லாம் மெசேஜ் வரும்? எனக்கே ஃபேஸ்புக்ல 4000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கடி. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு தூங்குற. இன்னொரு வாட்டி என்ன ஆன் பண்ணி பார்த்த மவளே, கையில வச்சிருக்கிற உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையில ஒரே போடா போட்டுருவேன். இல்ல இல்ல தூங்குறேன். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் செக் பண்ணிக்கிறேனே. ஹோ, யார் மெசேஜ்க்கு வெயிட் பண்ற? அந்த ஹரிஷ் பண்ணாடிக்கு தானே? ஆமா. அவனையெல்லாம் அப்பவே மியூட்ல போட்டு வச்சிட்டேன். மியூட் பண்ணிட்டியா? ஏன்? ஆமா, காலையில எந்திரச்சோனே குட் மார்னிங், மத்தியானம் ஆனா குட் ஆஃப்டர்நூன், சாயந்தரம் ஆனா குட் ஈவினிங், நைட் ஆனா குட் நைட். ஏண்டி இதெல்லாம் ஒரு மெசேஜ் ஆடி? பட்டன் ஃபோன் காலத்திலே குழி தோண்டி புதைச்ச மெசேஜ் எல்லாம் இப்ப வரைக்கும் உட்கார்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உட்கார்ந்து ஹார்ட்டின் போட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்க? ஆமா, உனக்கு ஹரிஷுக்கு என்ன லவ்வா? லைட்டா. ஹே, உனக்கு என்ன உலகத்துல வேற ஆளே கிடைக்கலையா? இங்க பாரு, இப்பவே சொல்லிட்டேன். ஆளை பார்த்தா தயிர் சாதம் மாதிரி இருக்காண்டி. டிபில நேத்து தான் பார்த்தேன். அவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டா சொல்லிட்டேன். வேணும்னா சொல்லு. ஃபேஸ்புக்ல நிறைய பசங்க இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச பசங்க தான். நிறைய பேர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன். பிடிச்சிருந்தா ரெக்வெஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பி. என்ன நான் சொல்றது சரிதானே? காலையில 9 மணி வேணாம் 10 மணிக்கு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணு. நிறைய பசங்க ஆன்லைன்ல இருப்பாங்க. அப்பதான் ஒண்ணு மாதிரி தான் எல்லாம் சோம்பேறிங்க. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து இருந்துட்டு காலையில 10 மணிக்கு தான் எந்திரிச்சு முழிச்சிட்டு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுங்க. அதனால அப்பயே ஆன்லைன் காட்டுறேன். எவனை பிடிச்சிருக்கோ பார்த்து ரெக்வெஸ்ட் பண்ணி விடு. என்ன சரி. அப்புறம் என்ன முழிச்சிட்டு இருக்க? படுத்து தூங்கு. சப்பப்பப்பப்பா, இந்த மனுஷங்களுக்கு மத்தியில ஒரே அக்க போறப்பா. எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு, இந்த போனால தாண்டி நீ கெட்டு போவேன்னு. அதே மாதிரி இந்த போனு நாளைக்கு காலையில பசங்க போட்டோவா ரெக்கமெண்ட் பண்றேங்குதே. ஐயோ, நமக்கு எதுக்கு வம்பு? கண்ண மூடி தூங்கிடுவோம். வழக்கம் போலதான் அலாரம் அது பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கு, அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. சரி, நம்ம குளிச்சுட்டு வந்து அப்புறமா விளையாட போவோம். ஐயோ, எனக்கே காது வலிக்குது. எவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது எந்திரிக்கறாளா பாரு. இவள ஏய், இந்தாடி. ஏய் கூறு கெட்ட குக்கரு, எந்திரிடி மொத. அடியே. யாரு? மோரு, இங்க திரும்பி பாருடி. நீயா? மறுபடியும் வந்துட்டியா? ஏண்டி செவிட்டு நாயே, அலாரம் இத்தனை வாட்டி அடிச்சிட்டு இருக்கல, காது கேக்குதா இல்லையா உனக்கு? காதுல என்ன ஈயத்தை ஊத்தி காய்ச்சிட்டாங்களா? என்ன நமக்கு இன்னைக்கு ரோல் ஆகுது? ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டாங்களா? அலாரம் அடிச்சுச்சா? எனக்கு கேட்கவே இல்ல. நைட் எல்லாம் முழிச்சிரு. காலையில கும்பகர்ண நாட்ட தூங்கு. அப்புறம் எப்படி கேக்கும் மூதேவி? இங்க பாரு, முதல்ல அலாரத்தை ஓபன் பண்ணு. ஏன்? ஓபன் பண்றீ சொல்றேன். ஓபன் பண்ணிட்டேன். ஆமா, என்னது இது? 7:1க்கு ஒரு அலாரம், 7:3க்கு ஒரு அலாரம். ஏன் அந்த 7:2க்கு என்னாச்சு? செத்து போயிடுச்சா? அப்புறம் 7:5, 7:8, 7:10. ஏண்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு அலாரம் வச்சிருக்கே, பைத்தியமாடி நீயே? இல்ல, 8 மணிக்கு காலேஜ் பஸ் வந்துருமா, அதான் எந்திரிக்கணுமேனு 7:1, 7:2, 7:3க்குன்னு ஒரு நிமிஷம் இடைவெளி விட்டு அலாரம் வச்சிருக்கேன். அலாரம் வச்சியே எந்திரிச்சு கிழிச்சிட்டியா? இல்ல, தூங்கிட்டேன். இப்படியே நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்கு. அப்புறம் காலேஜ்க்கு போக முடியாம வீட்லயே உட்கார்ந்திருப்ப. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு காலேஜ் வர முடியலடி, அசைன்மென்ட்ட போட்டோ எடுத்து அனுப்பிடின்னு சொல்லுவ. அந்த மூதேவியும் உட்கார்ந்து பக்கம் பக்கமா எடுத்து அனுப்பிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல. நீயும் உட்கார்ந்து ஒரு ஒரு பேஜா டவுன்லோட் பண்ணிட்டு எழுதுவ. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சுனா அதுக்கும் என்னைய தான் அசிங்கமா திட்டுவ. அதுலயும் உனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காளே, அந்த காட்டேரி கார்த்திகா. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு நீ சொன்னோனே ஐடியா குடுக்கறாளாமா. ஐடியா வீடியோ கால்லயே காட்றேன்டி, நீ பாத்து பாத்து எழுதுடின்னு. அஜி, எதுக்குடி பாலுற? எங்க அம்மா கூட என்ன இப்படி திட்டுனதே இல்ல தெரியுமா? நீதான் நைட்ல இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்க. ஐயய்யய்யா, சரி சரி அழுவாத. என்ன பண்றது? உங்க அம்மாட்ட நீ பேசுறத விட என்கிட்ட தானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க. அதான் நான் திட்ட வேண்டியதா போச்சு.
சரி சரி விடு. இங்க பாரு, மணி 7:15 தான் ஆகுது. சீக்கிரமா போய் குளிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு. மறக்காம என்னையும் தூக்கிட்டு போ. அப்புறம் என்ன விட்டுட்டு போயிட்டே நாங்க போய் புலம்பிட்டு இருக்காத. சரி. ஏய் நில்றி. அந்த சொரக்கா புள்ள இருக்கால, சொரக்காவா? அதான்டி இந்த குட்ட கத்திரிக்கா மாதிரி ஒருத்தி இருப்பாளே, அவளுக்கு கூட அப்பப்ப ஜிபே பண்ணி விடுவியே, அவளை தான் சொல்றேன். அவ பேர் ஒன்னும் சொரக்கா இல்ல, ரேகா. அந்த சொரக்கா தான். ஏதோ மேக்ஸ் நோட் வேணுமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கு. எப்படியும் நீ பார்த்து தொலைய மாட்ட, அதுக்கு தான் நானே சொல்லியிருக்கேன். அந்த சொரக்காக்கு மேக்ஸ் நோட் எடுத்து வை. சரி. மண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்காதடி, எந்திரச்சு போய் குளி. எல்லாத்தையும் நானே சொல்லி தொலைக்க வேண்டியதா இருக்கு. எங்க நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? பாருங்க மக்களே, இவெல்லாம் என்ன மனுஷி. நாளைக்கு உங்க அப்பனுக்கு பர்த்டேவா, அது கூட என்கிட்ட தான் நோட் பண்ணி வச்சிருக்கா. நாளைக்கு காலையில 7 மணிக்கு நான் டயான் டயான் அடிக்கணும். அப்பனுக்கு பர்த்டே எந்திரி, அப்பனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருன்னு. என்ன பண்ணி தொலைக்கிறது? ஒரு வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாம் என்ன நம்பி தான் உட்கார்ந்திருக்குங்க. ஒரு 1000-2000 வருஷம் கழிச்சு பூமியில மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னதை விட போனுங்க வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க போல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அடியே அடியே, மறந்துட்டு போறா பாரு எருமை. என் கூட்டாளி ஹெட்போன் எடுத்துட்டு போய் என்னடி பண்றது? மெயினான என்னையவே விட்டுட்டு போறியே. டாடி நிம்மதி நில்றி. ஐயோ, வழக்கம் போல என்ன மறந்துட்டா. ஓகே மக்களே, நான் அவ பின்னாடி ஓடுறேன். உங்க வீட்டு